முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மையில் புகுத்திவிடும். குறள். அதாவது இன்றைக்கி எதை பற்றி நாம் பார்க்க போகிறோன்னா, விடாமுயற்சியால் வெற்றி பெற்ற சாதனையாளர்களை பட்டியலில் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது யார் வெளியிட்டிருக்கா அப்படி பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தான் வெளியிட்டிருக்கு. யார் அந்த சாதனையாளர்கள், என்ன தேர்வு எழுதியிருக்காங்க, யாரெல்லாம் தேர்ச்சி பெற்றிருக்காங்க, அதோட முழு விளக்கத்தை பற்றி வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு புரிதமே சொல்லணும்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்படிங்கிறது இப்போ ரொம்ப பெருமளவு பேசக்கூடிய ஒரு எக்ஸாம் அப்படி சொல்லலாம். ஆனால் குரூப் 1 குரூப் 2 இருக்கக்கூடிய எக்ஸாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதுக்கு முன்னே இது உங்கள் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. நமக்கு என்ன எதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோங்கிறத வாங்க தெளிவாக பார்க்கலாம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸாமை எப்போ எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 25/2/2023 அன்று எழுதின அவங்களுக்கு இன்டர்வியூ போஸ்ட் அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. அதில் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ரிசல்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அதாவது போஸ்ட் இன்க்ளூடு இன் காம்பிடன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட்டு அதாவது இந்த ரிசல்ட் எதை பற்றி சொல்ல போகுது அப்படி பார்த்தீங்கன்னா, சிவில் சர்வீஸ் எக்ஸாம், அதாவது அரசு பொதுப்பணி தேர்வாணையம் அது வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்வான 2 அதை பற்றி வாங்க பார்க்கலாம். இன்டர்வியூ போஸ்டிங் குரூப் 2 சர்வீஸ், அதாவது குரூப் நிலை 2 அதோட சர்வீஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. தி லிஸ்ட் ஆஃப் ரெஜிஸ்டர் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ஹூ ஹேன் பீன் provisionally admit to on-screen certificate verification in the ratio of 1:3 for the post included in the competent civil service examination 2 அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்வியூ போஸ்ட்டு அப்படின்னா என்ன கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்டு எதை பற்றி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எழுதினவங்க, அதாவது இன்டர்வியூ போஸ்டிங்க்கு தகுதியானவங்களை பற்றி அதோட ரிசல்ட்டை தான் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், பேஸ்டு ஆன் த ரிசல்ட் ஆஃப் த மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் பை த கமிஷன் ஆன் 25/2/2023, அதாவது 25/2/2023 அன்று எழுதின, அதாவது முதன்மை தேர்வு என்று சொல்லக்கூடிய மெயின் எக்ஸாம் குரூப் 2 மெயின் எக்ஸாமோட ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள், த ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வில் பி டன் பேஸ்டு ஆன் த டாக்குமெண்ட்ஸ் ஆல்ரெடி அப்லோடு பை த கேண்டிடேட்ஸ் பிஃபோர் த மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன். அப்படின்னா கீழே கொடுத்துருக்க ரிசல்ட் எல்லாமே குரூப் 2 மெயின்ஸ் எழுதினவங்க தேர்ச்சி பெற்றவங்க, அதாவது இன்டர்வியூக்கு தேர்ச்சி பெற்றவங்களோட எடுத்திருக்காங்க. இது எந்த ரேஷியோவில் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1:3 அப்படி சொல்லக்கூடிய ரேஷியோவில் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட நிறையா பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க வாங்க. முதல் நம்பரை பாருங்கள், 0103004189, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட் எது வரை முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 3801026179 அப்படி சொல்லக்கூடிய இவ்வளோ பேரும் தேர்ச்சி ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃப் ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் டிபிஏசி ஒன்லி, அதாவது இந்த ஸ்பெஷல் போஸ்டிங்க்கு தகுதியானவங்க ஒருத்தவங்க தான். அவங்களோட நம்பர் பார்த்தீங்கன்னா 0107038034. இவங்க அந்த ஒரு போஸ்ட்டுக்கு தயாரிக்காங்க. அதுக்கடுத்து நோட்டை வாங்க. நோட்ஸுங்கிறது முக்கியமான ஒரு குறிப்புகள் வாங்க, அதை பார்க்கலாம். ஆஸ் பர் நோட் அண்டர் பேரா நோட்டிஃபிகேஷன் 3 நம்பர் 3/2/22 dated 23/2/24 selection in the respect of the non-interviewing posting will be taken up after finalization of the selection of the interviewing post. அதாவது கிட்டத்தட்ட நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகாதவங்க வந்து அன்றைக்கி எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இப்போ வந்து இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான செலக்ஷன் வந்து இங்கே விட்டுருக்காங்க. அதுக்கடுத்து கேண்டிடேட் ஹூ ஹவ் பீன் ஷார்ட் லிஸ்ட் ஃபார் சர்டன் போஸ்டிங் லிஸ்ட் 2 பப்ளிஷ்டு ஆன் 8/11/2014 ஹவ் பீன் கன்சிடர் ஒன்லி ஃபார் த செட் போஸ்ட். இந்த போஸ்டிங்க்கு 2/11/2005 விட்டு செகண்ட் லிஸ்ட்லேருந்து அதுக்கடுத்து தேர்வாகி யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா 1:3 அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷியோவில் கேண்டிடேட் செலக்ட் ஆகி வந்திருக்காங்க. இவங்க இதுக்கடுத்து எங்கே போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கடுத்து இவங்க இன்டர்வியூக்கு போவாங்க. இன்டர்வியூ போனோடனே 1:3 அப்படி இல்லைனா 1:2 அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷியோவில் வந்து அவங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. அதை பாருங்கள். ஆஃப்டர் ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் த லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் ஓரல் டெஸ்ட் வில் பி பப்ளிஷ்ட் இன் த ரேஷியோ 1:2 ஆர் 1:3 கொடுத்துருக்காங்களா. அதுக்கடுத்து முக்கியமானதை பாருங்கள். 6th one, the administration of the candidate to on-screen certificate verification in professional subject to verification and acceptance of the claim as made in their online application towards age, educational qualification, communal category, PSTM, religion, gender, differently and applied fashion, destitute window and ex-serviceman experience etc. அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டே கண்டிப்பாக கொண்டு போங்க. இன்டர்வியூ கண்டிப்பாக நடத்துவாங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட் பிஎஸ்டி வந்தால் பிஎஸ்டி கொண்டு போங்க. உங்களோட கம்யூனிக்கல் கேட்டகரி எது, உங்களோட குவாலிஃபிகேஷன், உங்கள் எஜுகேஷன், நீங்கள் என்ன
ஜெண்டர் இது எல்லாத்தையும் கொண்டு போங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், no individual communication shall be sent the candidate by the post. However, the communication provide the additional facility to the candidate by formation above the date. Even the intimation relating the certificate uploaded, certificate verification, etc. Agadi via SMS and email throughout the registered mobile number and email ID candidate or directly to watch the communication website. Periodically for all update the intimation, the commission shall not be responsible if communication does not reach the applicant due to incorrect. உங்கள் இமெயில் ஐடிக்கு கரெக்டாக சென்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் குரூப் 2ல் நான் இன்டர்வியூ போஸ்டிங்கில் செலக்ட் ஆனதுக்கும், அதாவது இன்டர்வியூக்கு செலக்ட் ஆன எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்கள் போஸ்டிங் போகிறதுக்கு என்னோட மனமான வாழ்த்துக்கு. இது எப்போ வெளியிட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 11/1/2024 சென்னை 6,03,000 கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன். இதை யார் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா எக்ஸாமினேஷன் கண்ட்ரோல் பண்ணாங்க. இதோட லிங்க்கை நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. மறக்காமல் நம்ம அகாடமியில் டெஸ்ட் பேஜ் போய்கிட்டு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து நம்ம யூடியூப் சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை பாருங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ்.